பவானி செல்லியாண்டியம்மன் கோயில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சேறு பூசும் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விரிவான தகவல். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பவானியில் மிகவும் பிரசித்தி பெற்ற செல்லியாண்டியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் சேர்பூசு திருவிழாவானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இக்கோவிலின் திருவிழா ஆண்டுதோறும் மாசி மாதம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 18ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் துவங்கியதை அடுத்து அம்மனுக்கு நாள்தோறும் அனைத்து சமுதாய மக்களின் சார்பாக சிறப்பு அலங்காரம் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. விழாக்களின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பெண்களே கருவடைக்குள் சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் விழாவானது நேற்று நடைபெற்றது. தொடர்ந்து மற்றொரு முக்கிய நிகழ்வான சேர்பூசும் திருவிழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் அம்மன் அழைக்கும் நிகழ்ச்சிக்காக கோவிலில் இருந்து படைக்கலங்களுடன் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எல்லை மாரியம்மன் கோவிலுக்கு குதிரை அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஊர்வலமானது தொடங்கியது. ஊர்வலத்தின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடலில் சேர் பூசிக்கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் இளைஞர்கள் வண்ணப்பொடிகளை பூசியும் காய்கறி மாலைகளை அணிந்து கொண்டும் வந்தனர். சேறு பூசி சென்றவர்களின் மீது வியாபாரிகளும் பொதுமக்களும் தங்களது வியாபாரம் செழிக்க வேண்டி உப்பு, மிளகு மற்றும் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் காசுகளுடன் சூறையிட்டு மகிழ்ந்தனர். இத்திருவிழாவில் காளியம்மன் மற்றும் சிவன் வேடங்கள் அணிந்தும் பக்தர்கள் பங்கேற்றனர். முக்கியமாக பவானி மேட்டூர் பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சேர்பூசும் திருவிழா நடைபெற்றதன் காரணமாக பவானி நகரில் போக்குவரத்துமானது மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த திருவிழாவில் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். இது செல்லியாண்டி அம்மன் நோம்பி. இது வருஷம் ஒருக்கா நம்ம இதுல இருந்து நம்ம ஊர்ல நடக்கும். இது சேத்து நோம்பி நாங்க சொல்லுவோம். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா எங்க குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கவும் பிளஸ் வாழ்க்கையில நல்லபடியா வளரவும் நாங்க இது வருஷம் ஒருக்கா போடுவோம். இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருந்து நம்ம மக்கள் வருவாங்க. இங்க பவானி செல்லியாண்டி அம்மன் நோம்பி இது ரொம்ப விசேஷமா நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். மாசி மாசத்துல இது வரும். மாசி மாசத்துல இந்த சேத்து நோம்பின்னு சொல்லிட்டு இது ரொம்ப விசேஷமா செலிப்ரேட் பண்ணுவோம். இங்க சேத்துல நிறைய எல்லாம் புரண்டு விளையாடிட்டு இதனால எங்களுக்கு நல்லது நடக்கும், நோய் நொடி இல்லாம இருப்பாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதை ரொம்ப செலிப்ரேட். மாசி திருவிழாங்கிறது பாத்தீங்கன்னா பவானியில் மிக சிறப்பாக நடைபெற்று இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பாக நடக்குங்க. போன ஆண்டு நடைபெறல. இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக நடைபெறுதுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.